ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா டீ கடை கஜடா. அது வெடி போண்டான்னு சொல்லுவாங்க. நம்ம டீ கடையில் வந்து இதை பார்க்கலாம். அழகாக வந்து வெடித்து இருக்கும். அதை பார்க்கவே நல்லாயிருக்கும். வாங்கி சாப்பிட்ணும் எல்லாத்துக்கும் தோணும். அதை வந்து வீட்டிலே வந்து கோதுமை மாவை பயன்படுத்தி எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது. கோதுமை மாவு வந்து 3 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். 3 டம்ளர் ரவை, 1.5 டம்ளர் சர்க்கரை. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா 2 டம்ளர் கூட எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. சர்க்கரையோட 4 ஏலக்காய் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சர்க்கரையோட ஏலக்காய் வந்து நல்லா அரைப்பட்டுரும். இதேமாதிரி ரவையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எந்தளவுக்கு உங்களால் அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு ரவையும் அரைச்சிக்கலாம். இதோடு சேர்த்து உப்பு 4 பிஞ்ச், 3 டம்ளருக்கு சொல்கிற மெஷர்மெண்ட்டு. ஒரு 4 பிஞ்ச் கையில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி பிடிச்சி போடுவோம்ல, அது மாதிரி 4 பிஞ்ச் போட்டுங்க. அதே மாதிரி வந்து பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நெய் வந்து போட்டிருக்கோம். நெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு, இதோட நம்ம பால் வந்து ஒரு 1.5 டம்ளர் அளவு நம்ம சேர்க்க போகிறோம். நல்லா பிசைஞ்சு எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்தோம்னா நம்ம டீ கடை கஜடா வந்து ரெடி ஆயிரும். நெய் பால் ஊற்றி நம்ம வந்து பிசைஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தண்ணியும் வந்து ஆட் பண்ணி நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இது மாதிரி சின்னதாக தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். எண்ணெயில் போடும்போது ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம வந்து போட்டு எடுக்கணும். இல்லை அப்படின்னா உள்பகுதி கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. அதனால் வந்து நீங்கள் உங்களோட அடுப்பு தீயை வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேம் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா டீ கடை கஜடா, அதாவது வெடி போண்டா வந்து ரெடி ஆயிரும். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.